ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாய்ஸ் நெக்ஸ்ட் டோர் சேனல் மற்றும் இது வரலாறு மறந்த மன்னர்கள் சீரீஸ். இந்த சீரீஸ்ல ஆல்ரெடி 3 எபிசோட் போட்டிருக்கோம். இந்த 3 எபிசோடுமே வரலாறுல சொல்ல மறந்த இல்ல வரலாறுல அதிகமா பேசப்படாத மன்னர்களுடைய வாழ்க்கையை முழுசா தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சீரீஸோட முழு நோக்கமே. அப்படி நம்ம முதல்ல எடுத்துக்கிட்ட மன்னன் யார் அப்படின்னா இளஞ்சிச்சினிமி. அவனுடைய மகனான கரிகால சோழனுடைய வாழ்க்கை வரலாறு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அதுக்கு இன்னைக்கான நிறைவு பகுதி, இது நிறைவு எபிசோட். ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. இல்லப்பா நான் ஸ்ட்ரைட்டா இந்த எபிசோடே பாக்குறேன்ப்பா அப்படின்னாலும் ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டா எபிசோடுக்குள்ள போலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, வாங்க மக்களே போலாம். ஒரு தீயிலிருந்து உயிர் தப்பி இளவரசன் வெண்ணின்ற ஒரு போருக்கு அப்புறம் மிகப்பெரிய பேரரசனா மாறணும். அவனோட வாழ்க்கையில அதுக்கப்புறம் எல்லாமே எழுச்சி தான். அரசியலையும் ஜெயிக்கிறான், கடலையும் கட்டுப்படுத்துறான், கடல் வாணிகத்தையும் கைக்குள்ள வைக்கிறான். ஆனா அவன் இது எல்லாத்தையுமே வாழ்க்கையோட மிகப்பெரிய சாதனையா அவன் நினைக்கவே இல்லை. அவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, சாதனைன்றது மக்களுக்கு நம்ம செய்யற நல்லது. அந்த நல்லது ஒரு போர்க்களத்தினால உருவாகுமா? இல்ல. அப்ப அவன் என்ன பண்ணானா, ஒரு போர்க்களத்தை உருவாக்கல. அவன் உருவாக்குனது ஒரு நதிக்கரையில. என்ன நதின்றதை நீங்க ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணிருப்பீங்க. காவேரி. காவேரி தான் சோழ நாட்டினுடைய உயிர். சங்ககால சோழ நாட்டின் உண்மையான சக்தி என்ன தெரியுமா? படை பலம் அல்ல, மக்கள் பலம் அல்ல, காவேரி. காவேரி நதி தான் ஆயிரக்கணக்கான மக்களினுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை உயர்த்துது. விவசாயம், வணிகம், செல்வம் எல்லாத்துக்கும் காரணம். ஆனா அந்த காவேரி தாயை கட்டுப்படுத்த முடியவே முடியாது, கட்டுக்குள்ள கொண்டே வர முடியாது. என்னன்னா அதுக்கு நிலையான ஒரு தடை செய்யக்கூடிய ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமே இல்லை. மழை காலம் வந்ததுன்னா காவேரி கொந்தளிச்சிடும். வெள்ளம், நில அழிவு, பயிர் சேதம், வறட்சி வந்தா மக்கள் தண்ணீருக்காக காத்திருக்க வேண்டிய அவல நிலை வருது. இதை அந்த மன்னன் ரொம்ப நாளமா பார்த்துக்கிட்டே இருக்கான். கரிகாலனுடைய பார்வையில அந்த நேரத்துல மற்ற மன்னர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, போரை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய பேரரசு உருவாக்கிட்டோம், இன்னும் அந்த ராஜ்யத்தை விஸ்தரிக்கணும், பல ராஜ்யங்கள் மேல போர் தொடுக்கணும்னு நினைக்கிற மன்னர்களுக்கு மத்தியில கரிகாலன் மட்டும் வேற மாதிரி யோசிச்சான். என்ன யோசிச்சானா, ஒரு பேரரசு வெறும் வாளால மட்டும் நிலைக்காது இல்லையா? அங்க நிலையான அரசு செலுத்தணும்னா நிலையான வளங்கள் தேவை. அப்போ நிலையான வளங்களுக்கு மிக முக்கியமான ஆதாரம் நீர் தான். நீரால் தான் அது நிலைக்கும். அவன் ஒரு முடிவு எடுத்தான், காவேரியை கட்டுப்படுத்தினான். எப்படி? அந்த முடிவு தான் வரலாற்றை மாற்ற போகும். கல்லணை மனிதன் கட்டிய அதிசயம் அப்படின்னு நீங்க நினைவுல வச்சுக்கலாம். ஏன்னா அது ஒரு அதிசயம் தான். ஒரு 2000 வருடங்கள் கருந்தும் இன்னும் அந்த அணைக்கட்டு மக்களுக்கு பயன்படுது. மக்கள் அதை இன்னும் யூஸ் பண்றாங்க. இன்னும் அதுல என்ன இருக்கு, அது எப்படி அதை கட்டியிருப்பாங்கன்ற ஒரு மிஸ்டீரியஸ் இன்னும் பல மேல்நாட்டு அறிஞர்களால குழப்பத்தை உண்டாகக்கூடிய அளவுக்கு கட்டுமானம் சிறப்பா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காவேரி நதிக்கரையில மிகப்பெரிய வேலையை ஆரம்பிச்சது. பெரிய கற்கள், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், யானைகள், பொறியியல் அறிவு. அந்த காலத்தில் இன்றைய மாடர்ன் மிஷின்ஸ் எல்லாம் இல்ல. ஆனா ஒரு விஷயம் இருந்தது, கரிகாலன்ற ஒரு மிகப்பெரிய விஷன். அவன் கட்ட ஆரம்பிச்சது கல்லணை, ஒரு அணை. ஆனா அது வெறும் கல் கட்டிடம் இல்ல, அது பேரரசனுடைய எதிர்காலம்னு அப்ப அவனுக்கு தெரியல. அவன் என்ன நினைச்சா, மக்களுக்கு இதை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தரணும், மக்களை பத்திரமா பாத்துக்கணும்ன்றதான் அவனுடைய தலையாய கடமையா இருந்தது. உலகத்தை ஆச்சரியப்படுத்திய ஒரு கட்டிடம் தான் கல்லணை. இன்று கூட 2000 வருஷங்கள் கடந்தும் கல்லணை இன்னும் நிக்குது. உலகத்திலே பழமையான நீர்ப்பாசன கட்டடங்கள்ல ஒண்ணுதான் நம்ம கல்லணை. இது ஒரு விஷயத்தை நிரூபிக்குது. என்ன அப்படின்னா, கரிகாலன் வெறும் போராளி இல்ல, வெறும் மன்னன் இல்ல, வெறும் பேரரசன் இல்ல, அவன் ஒரு பில்டர், அவன் ஒரு விஷனரி கிங், அவன் ஒரு கிங் மேக்கர்ன்றத இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு பேரரசின் உச்சம் என்ன தெரியுமா? கல்லணைக்கு அப்புறம் சோழ நாட்டின் வளம் இன்னும் அதிகரிச்சது, விவசாயம் வளர்ந்தது, வணிகம் வளர்ந்தது, கடல் வணிகம் பெருகிட்டே போச்சு. தமிழகம் முழுக்க சோழர்களின் சக்தி உச்சத்தை அடைஞ்சது. கரிகாலன் இப்போ ஒரு மன்னன் மட்டும் இல்ல, ஒரு சின்னம். சோழர்கள்னு சொன்னாலே டக்குன்னு ஞாபகம் வருது நமக்கு. சொன்னேன்ல நான் சீரீஸ் ஆரம்பிக்கும் போது, கரிகாலன் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு காரணமே அவனோட இந்த வளர்ச்சி தான். ஆனா காலம் எல்லாத்தையும் வெல்லும் இல்லையா? எவ்வளவு பெரிய பேரரசா இருந்தாலும் ஒரு நாள் அமைதியாகி தான் ஆகணும். கரிகாலனும் அந்த நிலைக்கு வந்தான். பல போர்கள், அரசியல், அதிகாரம் இவை எல்லாம் அவனை மெதுவா சோர்வடைய செஞ்சது. ஆனா அவன் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டான், ஒரு மனிதன் இறக்கலாம், ஆனா அவன் உருவாக்கிய மரபு உயிரோட இருக்கும். அதுக்கு எப்போ உயிர் இருந்துகிட்டே இருக்கும். கரிகாலனுடைய இறுதி மரபு. கரிகாலன் இறந்த பிறகு அவன் பெயர் மறையல, அவன் கட்டிய அடித்தளம் பின்னர் வந்த சோழர்களை உருவாக்கியது. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அவர்களின் பேரரசு ஒரு நாள் உலகையே அடைந்தது. ஆனா இதுக்கெல்லாம் அடித்தளம் யார் போட்டது? ஒரு பேரரசின் அடியில ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இருக்கு. அந்த சாம்ராஜ்யத்தோட பேரு தான் கரிகால சோழன். ஒரு தீயிலிருந்து உயிர் தப்பிய சிறுவன் தமிழகத்தின் மிகப்பெரிய பேரரசர்களுக்கு அடித்தளம் போட்டான். அவன் போர்ல வென்றான், அரசியல்ல வென்றான், கடல்ல வென்றான், ஏன் சூழ்ச்சியும் வென்றான். ஆனா அவன் காலத்தை வெல்லவே முடியல. அவனை தான் காலம் வென்றது.
இன்று கூட காவேரி ஓடும்போது ஒவ்வொரு நொடிக்கும் அந்த நதிக்குள்ள ஒரு மன்னன் பேரு ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கு இல்லையா? அது வேற யாரு? நம்ம கரிகால சோழன் தான். இப்படி கரிகாலனுடைய வாழ்க்கை இறுதி பகுதிக்கு வருது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புதிய மன்னனோடைய தான் நம்ம இந்த சீரீஸை தொடர போறோம். அடுத்து என்ன மன்னன் வேணும்ன்றதும் நீங்க டிசைட் பண்ணலாம். இல்லை நான் அதுக்கு ஏதாவது புதுசாக உங்களை இன்ட்ரெஸ்டிங்காக ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஒரு மன்னனோட வர முயற்சி பண்ணுறேன். ஸ்டே டியூன் மக்களே. நெக்ஸ்ட் வெனஸ்டே. தேங்க்யூ.